Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chilli bread. Chilli breadக்கு first என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி bread வந்து slices-ஆ கட் பண்ணி எடுத்துங்க நார்மல் bread. அது first ஒரு panல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. நீங்க நார்மலா சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த bread எல்லாம் வந்து இதல போட்டுடலாம். இந்த ஆயில்ல லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்மியா வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கங்க. மறுபடியும் அதே panல வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு எடுத்துங்க போதும். கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி நல்லா துண்டா கட் பண்ணியிருக்கேன். பொடிசா கட் பண்ணதை இத சேர்த்துக்கலாம். பூண்டு நான் ஒரு 2 பூண்டு வந்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நல்ல பொடியா கட் பண்ணியிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 வந்து ரெட் சில்லி எடுத்துர்க்கேன். நல்லா வதக்கிங்க. எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிங்க ஃபர்ஸ்ட். இது கொஞ்சம் வதங்கினதும் மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் வந்து நல்ல பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் வந்து நல்ல பிரவுன் கலர்ல மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து ரெட் சில்லி இது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க இன்னும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன்றதனால கம்மியா எடுத்துக்கிறேன். நல்லா mix பண்ணிடுங்க. இது நல்லா mix பண்ணிட்டு கொடை மிளகாய் வந்து நல்ல பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொடை மிளகாய் சின்னது எடுத்துர்க்கேன். ஒரு 2 தக்காளி வந்து நல்ல பொடிசா கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரல எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலங்க. இப்போ வந்து salt வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஆயில்ல போட்டு எடுத்துறோம்ல எண்ணெயில போட்டு எடுத்து அந்த bread எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கடையில செய்யற மாதிரி எந்த சாஸும் யூஸ் பண்ண மாட்டோங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு செய்யற ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். பசங்களும் இத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா mix பண்ணிக்கங்க. இது வந்து நல்ல ஒரு 1 நிமிஷம் வந்து இந்த மாதிரி mix பண்ணிக்கங்க. நல்ல மசாலா அப்பதான் அதுல ஃபார்ம் ஆகும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க நம்ம சுவையான chilli bread ரெடி. இத வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். Thanks for watching JK viewers.